ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட்ரூட் பொரியல் மற்றும் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டி எடுத்துக்கணும். அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடணும். அதில் கடுகு, சோம்பு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை நல்லா வேக விடும்போது கருவேப்பிலையும் போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி அதோட கலர் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரும். அதண்டிக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். அடுத்து பீட்ரூட்டு, நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அந்த பீட்ரூட்டையும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். அதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். தேங்காய்ச்சல், வெங்காயம், சீரகம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடுறோம். அந்த பேஸ்ட்டையும் நம்ம பீட்ரூட் பொரியலில் ஆட் பண்ணி அதை நல்லா ஃபுல்லாக கிளறி வரும். நல்லா அதை ஃப்ரை பண்ணி நல்லா அதை வேக விடுறோம். அது நல்லா வெந்து வந்தோடனே மிளகாய்த்தூளை நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நம்ம வேக விடுறோம். அந்த பீட்ரூட் பொரியலை ஒரு 2 மினிட்ஸ் வரையும் நல்லா அந்த தண்ணி வத்துற அண்டிக்கும் நல்லா நம்ம வேக விடுறோம். வெந்தாச்சு. இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஆல். அடுத்து நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை நல்லா உரித்து அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தோட கலரும் பொன்னிறமாக மாறந்தண்டிக்கும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா வதங்கி கலரு அதுவும் நல்லா பச்சை வாடை போகிறந்தண்டிக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் காயான முருங்கைக்காய் நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த முருங்கைக்காயை ஆட் பண்ணுறோம். அடுத்து உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா அதை வேக விடுறோம். அது வெந்துக்கு இருக்கும்போது கத்திரிக்காயை அறுத்து வச்சுருந்தோம். அதையுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். அதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய்ச்சல், வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டிருந்த அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு நாங்கள் வேக வச்சுருந்தோம். அதையும் இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த சாம்பாரில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டு நல்லா அதை வேக விடுறோம். நல்லா அது மலமலன்னு நல்லா கொதித்து ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நல்லா வேக விடுறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வேகணுன்ட்டு அதோட புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் செஞ்ச சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஆல்.